அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல நம்முடைய இன்கம் டேக்ஸ் ஃபைலிங் மொபைல் மூலியமாவே எப்படி எளிமையான முறையில பண்ணலாம் அப்படிங்கிறது குறித்து தான் பார்க்க போறோம். அதற்கு தேவையானதெல்லாம் நம்முடைய பேன் நம்பர், ஆதார் லிங்க் பண்ணியிருக்கிற மொபைல் நம்பர், இன்கம் டேக்ஸ் கால்குலேஷன் ஷீட், ஃபார்ம் 26 ஏஎஸ். இப்போ ஃபைலிங் பண்ணுறதுக்கு உங்களோட மொபைலில் குரோம் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணினதும் சர்ச் ஆர் டைப் வெப் அட்ரஸ் அப்படிங்கிற இடத்துல ஃபைலிங் அப்படின்னு டைப் பண்ணிவிட்டு சர்ச் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ப்ரெஸ் பண்ணினதும் உங்களுக்கு ஃபஸ்ட்டு லிங்க்கு www.incometax.gov.in வந்திருக்கும். அதில் இன்கம் டேக்ஸ் அப்படின்னு கீழே வந்திருக்கும். அந்த ஹெட்டிங்கை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணினதும் ஃபைலிங் 2.0 அப்படின்னு வந்திருக்கும். அதில் ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா சர்ச் சிம்பிளுக்கு பதிலாக லாகின் அப்படின்ற ஒரு ஐக்கான் இருக்கும். அந்த ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணினதும் டூ நாட் ஹேவ் அன் அக்கௌண்ட் ரிஜிஸ்டர் ஆல்ரெடி ஹேவ் அன் அக்கௌண்ட் லாகின் அப்படின்னு வந்திருக்கும். நம்ம ஒவ்வொரு வருஷமும் ஃபைலிங் பண்ணிட்டு இருக்கிறதுனால நமக்கு லாகின் அக்கௌண்ட் இருக்கும். அதனால் லாகின் அப்படிங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் லாகின் ப்ரெஸ் பண்ணினதும் என்டர் யுவர் யூசர் ஐடி அப்படின்னு கேட்கும். அந்த இடத்துல உங்களுடைய 10 டிஜிட் பேன் நம்பரை டைப் பண்ணிக்கோங்க. உங்களுடைய பேன் நம்பர் டைப் பண்ணி முடித்ததுக்கப்புறம் கண்டினியூ அப்படிங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ப்ரெஸ் பண்ணினதும் லாகின் அப்படின்னு வந்துட்டு அதுக்கு கீழே உங்களுடைய பேன் நம்பர் வந்திருக்கும். அதுக்கு கீழே ஒரு செக் பாக்ஸ் இருக்கும். அதை டிக் பண்ணிக்கோங்க. டிக் பண்ணிவிட்டு பாஸ்வேர்டு அப்படிங்கிற இடத்துல நீங்கள் இன்கம் டேக்ஸ் ஃபைலிங் வெப்சைட்டில் என்ன பாஸ்வேர்டு கொடுத்துருக்கீங்களோ அந்த பாஸ்வேர்டு டைப் பண்ணிக்கோங்க. சப்போஸ் உங்களுடைய பாஸ்வேர்டு மறந்து இருந்ததுன்னா ஃபர்கட் பாஸ்வேர்டு ஆப்ஷன் யூஸ் பண்ணி உங்களோட பாஸ்வேர்டை ரீசெட் பண்ணிக்கோங்க. அதற்கான வீடியோ லிங்க் மேலேயே கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ என்னோடய பாஸ்வேர்டு தெரிஞ்சதுனால நான் என்னோடய பாஸ்வேர்டை டைப் பண்ணிக்கிறேன். பாஸ்வேர்டு டைப் பண்ணி முடித்ததுக்கப்புறம் கண்டினியூ அப்படிங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணிக்கிறேன். ப்ரெஸ் பண்ணினதும் என்னுடைய லாகின் ஐடி லாகின் ஆகிட்டு என்னுடைய பெயர், பேன் நம்பர், ஆதார் நம்பர், மொபைல் நம்பர், இமெயில் ஐடி இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்திருக்கு. இது கீழே ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே போனீங்கன்னா ஃபைல் யுவர் ரிட்டர்ன் ஃபார் த இயர் எண்டட் ஆன் 31 மார்ச் 2021 கேட்டிருக்கு. அதுக்கு கீழே ஃபைல் நவ் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணினதும் அடுத்த பேஜ் வந்திருக்கும். அதில் மேலே ஸ்க்ரோல் பண்ணிட்டு போனீங்கன்னா இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் ஐடிஆர் அப்படின்னு வந்திருக்கும். செலக்ட் அசஸ்மெண்ட் இயர் அப்படிங்கிற இடத்துல இருக்கிற டவுன் இயரை கிளிக் பண்ணிவிட்டு 2021-22 கரண்ட் அசஸ்மெண்ட் இயர் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணினதும் கீழே இருக்கிற ஆப்ஷன்ஸ் எல்லாம் டிசேபிள் ஆயிரும். லாஸ்ட்டாக கண்டினியூ அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வரும். அந்த ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் கண்டினியூ கொடுத்ததும் செலக்ட் மோட் ஆஃப் ஃபைலிங் அப்படின்னு கேட்குது. நம்ம ஆன்லைன் மூலிமா தான் பண்ணுறதுனால ஆன்லைன் அப்படிங்கிற ஆப்ஷனை டிக் பண்ணிவிட்டு ப்ரொசீட் கொடுத்துக்கோங்க. கொடுத்ததும் ஆல்ரெடி நீங்கள் இந்த வெப்சைட்டில் போயிட்டு உங்களோட இன்கம் டீட்டெயில்ஸ் ஃபில் பண்ணியிருந்தீங்கன்னா ரெஸ்யூம் ஃபைலிங்னு கேட்கும். அப்படி பண்ணாதவங்களுக்கு நோ ட்ராப்ஷன் வந்துட்டு கீழே டு ஃபைல் எ ஃப்ரெஷ் இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் அப்படின்னு கேட்கும். நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் பண்ணுறதா இருந்தால் ஸ்டார்ட் நியூ ஃபைலிங் அப்படிங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் ஸ்டார்ட் நியூ ஃபைலிங் அப்படிங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணிக்கிறேன். ப்ரெஸ் பண்ணினதும் ப்ளீஸ் செலக்ட் த ஸ்டேட்டஸ் அப்ளிகபிள் டு யூ டு ப்ரொசீட் ஃபர்தர். நம்ம இண்டிவிஜுவல் அப்படிங்கிறதுனால இண்டிவிஜுவல் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிவிட்டு கண்டினியூ கொடுத்துக்கலாம். கண்டினியூ கொடுத்ததும் கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஐ நோ விச் ஐடிஆர் ஃபார்ம் ஐ நீட் டு ஃபைல் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதுக்கு கீழே செலக்ட் ஐடிஆர் ஃபார்ம்னு ஒரு ஹெட்டிங் இருக்கும். அந்த ஹெட்டிங்கை கிளிக் பண்ணிவிட்டு ஐடிஆர் 1 அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கிட்டு மேலே ஸ்க்ரோல் பண்ணிட்டு போயிட்டு ப்ரொசீட் வித் ஐடிஆர் 1 அப்படிங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ப்ரெஸ் பண்ணினதும் ஐடிஆர் 1 இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் 1 அப்படின்னு வந்திருக்கும். லெட்ஸ் கெட் ஸ்டார்டட் அப்படின்னு ஒரு ஐக்கன் இருக்கும். அந்த ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ப்ரெஸ் பண்ணினதும் ப்ளீஸ் ஆன்சர் த ஃபாலோயிங் கொஸ்டின்ஸ் டு ப்ரொசீட் ஃபர்தர் அப்படின்னு வந்துட்டுருக்கோம். அதுக்கு கீழே ஆர் யூ ஃபைலிங் த இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் ஃபார் எனி ஆஃப் த ஃபாலோயிங் ரீசன்ஸ்னு இருக்கும். அதை மேலே ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே போயிட்டு அதர்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு கண்டினியூ கொடுத்துக்கோங்க. கண்டினியூ கொடுத்ததும் உங்களுக்கு கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு ஓகே பட்டன் வந்திருக்கும். அதை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ப்ரெஸ் பண்ணிவிட்டு மேலே ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே போனீங்கன்னா இதில் நம்ம 5 செக்ஷன்ஸ் ஃபில் பண்ண வேண்டி வந்திருக்கும். ஃபஸ்ட்டு செக்ஷன் பார்த்திங்கன்னா பர்சனல் இன்ஃபர்மேஷன், ரெண்டாவது செக்ஷன் கிராஸ் டோட்டல் இன்கம், மூணாவது டோட்டல் டிடக்ஷன்ஸ், நாலாவது டேக்ஸ் பெய்டு, அஞ்சாவது செக்ஷன் டோட்டல் டேக்ஸ் லியபிலிட்டி. இப்போ இதில் ஒவ்வொரு செக்ஷனும் நம்ம கரெக்டாக இருக்கான்னு வெரிஃபை பண்ணினாலே போதும். எல்லாமே ஃபில் ஆகிட்டு வந்திருக்கு. இப்போ ஃபஸ்ட்டு செக்ஷன் பர்சனல் இன்ஃபர்மேஷன் இருக்குது. அதுக்கு பக்கத்தில் இருக்கிற ஏரோவை கிளிக் பண்ணுங்கள்.
கிளிக் பண்ணினதும் உங்களுக்கு அந்த பேஜ் லோட் ஆகிட்டு வெரிஃபை யுவர் பர்சனல் இன்ஃபர்மேஷன் அப்படின்னு வந்திருக்கும். அது மேலே ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே போனீங்கன்னா ப்ரொஃபைல் அப்படின்னு வந்திருக்கும். அதில் உங்களோட பெயர், பேன் நம்பர், டேட் ஆஃப் பர்த், ஆதார் நம்பர் இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்திருக்கும். இது கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் அப்படிங்கிற இடத்துல உங்களோட அட்ரஸ், மொபைல் நம்பர், இமெயில் ஐடி இதெல்லாமே வந்திருக்கும். இந்த பேஜில் நம்ம ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ண வேண்டியது நேச்சர் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் அப்படிங்கிற இடத்துல இருக்கிற செலக்ட் அப்படிங்கிற டவுன் ஏரோவை கிளிக் பண்ணிவிட்டு ஸ்டேட் கவர்மெண்ட் அப்படின்னு செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணினதுக்கப்புறம் ஃபைலிங் செக்ஷன் அப்படிங்கிற இடத்துல டிஃபால்ட்டாகவே 139(1) ரிட்டன் ஃபைல்டு ஆன் ஆர் பிஃபோர் டியூ டேட் அப்படின்னு இருக்கும். அந்த ஆப்ஷன் டிக் பண்ணியிருந்தால் அப்படியே விட்டுருங்க. டிக்காக இல்லாமல் இருந்ததுன்னா அந்த ஆப்ஷனை டிக் பண்ணிவிட்டு மேலே ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே போங்க. இது எதுக்குன்னா நம்ம ஃபஸ்ட்டு டைம் இந்த வருஷம் ஃபைலிங் பண்ணுறதுனால அந்த ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. கீழே இருக்கிற ஆப்ஷன் எதையும் நீங்கள் டச் பண்ண வேண்டாம். மேலே ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே போங்க. அடுத்தது நம்ம செலக்ட் பண்ண வேண்டியது ஆர் யூ ஆப்டிங் ஃபார் நியூ டேக்ஸ் ரெஜிமி UBS 115 BACன்னு இருக்கும். நம்ம ஓல்டு டேக்ஸ் ரெஜிமி தான் மோஸ்ட்லி ஃபாலோ பண்ணுறதுனால இதுக்கு நோ அப்படிங்கிற ஆப்ஷனை டிக் பண்ணிக்கோங்க. டிக் பண்ணிவிட்டு மேலே ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே போனீங்கன்னா நீங்கள் இன்கம் டேக்ஸ் ஃபைலிங் வெப்சைட்டில் என்ன பேங்க் அக்கௌண்ட் லிங்க் பண்ணியிருக்கீங்களோ அந்த அக்கௌண்ட் நம்பரோட கடைசி 4 டிஜிட் காட்டும். அது வந்து எதுக்காகனா சப்போஸ் நம்ம எக்ஸ்ட்ரா டேக்ஸ் பே பண்ணியிருந்தோம்னா நம்ம அக்கௌண்ட்டுக்கு டேக்ஸ் ரீஃபண்ட் வர்றதுக்காக அது ஆஃப் ஆகிருக்கும் டிஃபால்ட்டாக. இப்போ நீங்கள் ஆன் பண்ணிக்கோங்க. ஆன் பண்ணிவிட்டு மேலே ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே போனீங்கன்னா கன்ஃபார்ம் அப்படின்னு கேட்கும். கன்ஃபார்ம் கொடுத்துக்கோங்க. இந்த பேஜில் நம்ம நேச்சர் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட், நியூ ரெஜிமியா ஓல்டு ரெஜிமியான்னு கேட்குது, பேங்க் அக்கௌண்ட் நம்பர் செலக்ட் பண்ண சொல்லி கேட்குது. இந்த 3 டீட்டெயில்ஸ் மட்டும் நம்ம டிக் பண்ணிவிட்டு கன்ஃபார்ம் கொடுத்துக்கிறோம். கன்ஃபார்ம் கொடுத்துட்டு மேலே ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே போனீங்கன்னா பர்சனல் இன்ஃபர்மேஷன் வெரிஃபைடு அப்படின்ட்டு ஒரு க்ரீன் கலர் டிக் மார்க் வந்திருக்கும். அதற்கடுத்து நம்ம செக் பண்ண வேண்டியது கிராஸ் டோட்டல் இன்கம். அதுக்கு பக்கத்தில் இருக்கிற ஏரோ மார்க்கை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணினதும் இதில் ஒரு சில கொஸ்டின்ஸ் கேட்கும். அந்த கொஸ்டின்ஸ் வந்து நம்ம எதுவுமே ரீட் பண்ண தேவையில்ல. டைரெக்டாகவே ஸ்கிப் பண்ணி அடுத்த பேஜுக்கு போய்க்கலாம். அதனால் கண்டினியூ அப்படின்னு கொடுத்துக்கோங்க. கண்டினியூ கொடுத்ததும் வெரிஃபை யுவர் இன்கம் சோர்ஸ் டீட்டெயில்ஸ் அப்படின்னு வந்திருக்கும். அதில் மேலே ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே போனீங்கன்னா உங்களுடைய கிராஸ் சேலரி டீட்டெயில்ஸ் வந்திருக்கும். உங்களோட இன்கம் டேக்ஸ் ஃபார்மில் இருக்கிற சேலரியும் இதில் இருக்கிற கிராஸ் சேலரியும் கரெக்டானு செக் பண்ணிக்கோங்க. நெட் சேலரி அப்படிங்கிற இடத்துல கிராஸ் சேலரியே வந்திருக்கு. டிடக்ஷன்ஸ் UBS 16 அப்படின்னு வந்திருக்கு. நமக்கு ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் வந்து 50,000 தான். எனக்கு தவறுதலாக 1 lakh அப்படின்னு வந்திருக்கு. அதனால் இதை எடிட் பண்ணுறதுக்கு மேலே இருக்கிற எடிட் அப்படிங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணிக்கிறேன். ப்ரெஸ் பண்ணினதும் நம்மளுடைய டீட்டெயில்ஸ் எடிட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் வந்துருச்சு. இதில் கிராஸ் சேலரி அப்படிங்கிற இடத்துல என்னோடய கிராஸ் சேலரி வந்துருச்சு. அதுக்கு கீழே லெஸ் எக்ஸம்ட் அலவன்ஸ் அப்படின்னு வந்துட்டு நிறைய அலவன்ஸ் டீட்டெயில்ஸ் வந்திருக்கு. ஒரு சில டீட்டெயில்ஸ் எல்லாம் எனக்கு அப்ளிகபிள் ஆகலை. ட்ராவல் கன்செஷன் அசிஸ்டன்ஸ் இதெல்லாம் எனக்கு இல்லாதனால அதுக்கு மேலே இருக்கிற டெலிட் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கிறேன். கொடுத்துட்டு ஓகே கொடுத்துக்கிறேன். எது எது அப்ளிகபிள் ஆகலையோ அந்த ஆப்ஷன்ஸ் எல்லாமே நீங்கள் டெலிட் கொடுத்துக்கோங்க. அடுத்து செக்ஷன் 10(13)A அலோன்ஸ் டு மீட் எக்ஸ்பெண்டிச்சர் இன்கர்ட் ஆன் ஹவுஸ் ரெண்ட். நீங்கள் HRA ரிசீவ் பண்ண அமௌண்ட் இதில் வந்திருக்கும். நான் இன்கம் டேக்ஸ் ஃபைல் பண்ணுற இவருக்கு வந்து HRA இல்லாதனால அந்த இடத்துல 0 இருக்குது. உங்களுக்கு HRA அமௌண்ட் வந்திருந்ததுன்னா அதை அப்படியே விட்டுருங்க. அதுக்கடுத்து மேலே ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே போனீங்கன்னா நெட் சேலரி வந்திருக்கும். அடுத்தது டிடக்ஷன்ஸ் UBS அப்படிங்கிற இடத்துல ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் 50,000 வந்து எல்லாருக்கும் அப்ளிகபிள் ஆகும். அதை விட்டுருங்க. அதுக்கடுத்து என்டர்டெயின்மெண்ட் அலவன்ஸ் அப்படின்ட்டு ஒரு 50,000 வந்திருக்கு. அது எனக்கு இல்லாதனால அதை நான் 0ன்னு மாற்றிக்கிறேன். 0 கொடுத்துட்டு ப்ரொஃபஷ்னல் டேக்ஸ் UBS 16 சப்டிவிஷன் 3ன்னு வந்திருக்கு. அந்த இடத்துல நீங்கள் என்ன ப்ரொஃபஷ்னல் டேக்ஸ் அமௌண்ட் கட்டியிருக்கீங்களோ அதை டைப் பண்ணிவிட்டு கீழே வச்சு ஒரு ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ப்ரெஸ் பண்ணினதும் அந்த அமௌண்ட் வந்திருக்கும். இப்போது இன்கம் சார்ஜபிள் அண்டர் த 8 சேலரிஸ் அப்படின்னு வந்துட்டு அந்த 50,000ம் ப்ரொஃபஷ்னல் டேக்ஸ் அமௌண்ட்டும் கிராஸ் சேலரியிலேருந்து லெஸ் ஆகிட்டு உங்களுக்கு வந்திருக்கும். இப்போ சேவ் கொடுத்துக்கோங்க. சப்போஸ் ஏதாவது ஒரு செக்ஷன் நீங்கள் ஃபில் பண்ணாமல் இருந்திருந்தீங்கன்னா அதை ஃபில் பண்ண சொல்லி கேட்கும். இந்த இடத்துல எனக்கு HRA இல்லாதனால 0ன்னு இருக்குது. அதனால் நான் அதை டெலீட் பண்ணிக்கிறேன். இருந்ததுன்னா நீங்கள் அதை அப்படியே விட்டுருங்க. இப்போ டெலீட் கொடுத்துட்டு நான் மேலே ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே போகிறேன். போயிட்டு சேவ் கொடுத்துக்கிறேன். சேவ் கொடுத்ததும் அடுத்த பேஜ் வந்திருக்கு. இப்போ மேலே ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே போயிட்டு இப்போ நமக்கு லெஸ்ஸான டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்துட்டு அதுக்கு கீழே இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டின்னு இருக்கு. நீங்கள் ஹவுசிங் லோன் பே பண்ணுறவங்களா இருந்தால் இந்த இடத்துல எடிட் டீட்டெயில்ஸ் ஆஃப் பிரேக்கப் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க.
கிளிக் பண்ணினதும் டைப் ஆஃப் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டின்னு கேட்கும். அது பக்கத்தில் இருக்கிற செலக்ட் டவுன் ஏரியாவை கிளிக் பண்ணிவிட்டு செல்ஃப் ஆக்குபைடு அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணினதும் இன்ட்ரெஸ்ட் பேயபிள் ஆன் பாரோடு கேபிட்டல்னு வந்திருக்கு. இங்கே இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ பே பண்ணியிருக்கீங்களோ அந்த அமௌண்ட்டை டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிவிட்டு ஆட் அப்படிங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ப்ரெஸ் பண்ணினதும் உங்களுடைய ஹவுசிங் லோன் இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் வந்து ஃபில் ஆகிட்டு கிராஸ் சேலரிலேருந்து லெஸ் ஆகிட்டு வந்திருக்கு. இப்போ அடுத்த பேஜ் அதுவே டிஃபால்ட்டாக போயிடுச்சு. இங்கே போனதுக்கப்புறம் இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டின்னு வந்திருக்கு. அதில் அந்த 2 lakhs அமௌண்ட் லெஸ் ஆகிட்டு வந்திருக்கு. இப்போ கிராஸ் டோட்டல் இன்கம் அந்த இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் லெஸ் ஆகிட்டு ரிமைனிங் அமௌண்ட் வந்திருக்கு. திரும்ப மேலே ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே போயிட்டு இது கரெக்டாக இருந்ததுன்னா கன்ஃபார்ம் கொடுத்துக்கோங்க. கன்ஃபார்ம் கொடுத்துட்டு அடுத்த பேஜ் வந்திருக்கும். திரும்ப மேலே ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே போங்க. போனீங்கன்னா கிராஸ் டோட்டல் இன்கம் உங்களுக்கு வந்துருச்சு. அடுத்து நம்ம டிடக்ஷன்ஸ் பேஜ் செக் பண்ணணும். டோட்டல் டிடக்ஷன்ஸ் அப்படிங்கிற ஹெட்டிங்க்கு பக்கத்தில் இருக்கிற ஏரோவை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணினது உங்களுக்கு டிடக்ஷன் பேஜ் வந்திருக்கும். அதில் டிஃபால்ட்டாகவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 80C டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக இருக்கும். உங்களோட டோட்டல் சேவிங்ஸ் 1.5 லட்சத்துக்குள்ளே வந்ததுன்னா நீங்கள் டைரெக்டாகவே இந்த 80Cலேயே சிபிஎஸ் அமௌண்ட் முதற்கொண்டு எல்லாமே ஃபில் பண்ணிக்கலாம். இங்கே என்னோடய டோட்டல் சேவிங்ஸ் 1.5 லட்சம் வந்ததுனால 1.5 லட்சம் அப்படியே போட்டுக்கிட்டேன். சப்போஸ் நீங்கள் சிபிஎஸ் தனியாக பிரித்து காட்டுற மாதிரி இருந்ததுன்னா மேலே ஸ்க்ரோல் பண்ணிட்டு போயிட்டு உங்களுடைய சிபிஎஸ் அமௌண்ட்டை 80Cயில் காட்டாமல் 80CCD1லையும் 80CCD1Bலையும் காட்டிக்கலாம். 80CCD1ல் சப்போஸ் 75,000 உங்களுக்கு சிபிஎஸ் அமௌண்ட்டாக இருந்ததுன்னா அதில் 25,000ம் 80CCD1Bயில் வந்து 50,000 காட்டிக்கலாம். டோட்டலாகவே உங்களோட டிடக்ஷன்ஸ் வந்து 1.5 லட்சத்துக்குள்ளே இருந்தால் டிஃபால்ட்டாக இருக்கிற 80Cயில் அப்படியே விட்டுருங்க. இங்கே 1.5 லட்சத்துக்குள்ளே இருக்கிறதுனால நான் அப்படியே விட்டுட்டு இந்த இடத்துல டைப் பண்ணல. இப்போ திரும்பவும் நான் மேலே ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே போகிறேன். மேலே ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே போயிட்டு கண்டினியூ கொடுத்துக்கிறேன். கண்டினியூ கொடுத்ததும் வெரிஃபை யுவர் டிடக்ஷன்ஸ் அப்படின்னு வந்துட்டு இப்போது 80Cயில் நம்மளோட டோட்டல் டிடக்ஷன்ஸ் அமௌண்ட் வந்திருக்கு. அந்த 1.5 லட்சம் பிரேக்கப் எப்படி வந்திருக்குன்னா 80C ப்ளஸ் 80CCC ப்ளஸ் 80CCD இந்த 3 டோட்டலும் 1.5 லட்சத்துக்குள்ளே வர மாதிரி பார்த்துக்கோங்க. 1.5 லட்சத்துக்கு அதிகமாக நீங்கள் ஃபில் பண்ணியிருந்தாலும் 1.5 லட்சம் தான் இதில் எடுத்துக்கும். அதுக்கடுத்து 80D செக்ஷனில் நம்முடைய ஹெல்த் இன்சூரன்ஸ் அமௌண்ட் நம்ம ஃபில் பண்ண போகிறோம். அதனால் 80Dக்கு பக்கத்தில் இருக்கிற எடிட் அப்படிங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ப்ரெஸ் பண்ணியிருந்தோம் உங்களுக்கு அடுத்த பேஜ் ஓப்பன் ஆயிடுச்சு. இதில் மேலே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா எடிட் 80D டிடக்ஷன் அப்படின்னு கேட்குது. 80Cயில் டிஃபால்ட்டாகவே நம்மளுடைய டிடக்ஷன் அமௌண்ட் ஃபில் ஆகிட்டு வந்திருந்தது. ஆனால் 80Dயில் நம்மள அதை டைப் பண்ணணும். அதனால் வெதர் யூ ஆர் எனி ஆஃப் யுவர் ஃபேமிலி மெம்பர் இஸ் ஏ சீனியர் சிட்டிசன், உங்களுடைய ஃபேமிலியில் நீங்களும் உங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் யாராவது சீனியர் சிட்டிசனான்னு கேட்குறாங்க. அதனால் அதுக்கு பக்கத்தில் இருக்கிற டவுன் ஏரோவை கிளிக் பண்ணிவிட்டு எஸ்னா எஸ் போட்டுக்கோங்க, யாரும் இல்லைன்னா நோ போட்டுக்கோங்க. நோ கொடுத்துட்டு ஹெல்த் இன்சூரன்ஸ் அப்படிங்கிற இடத்துல நீங்கள் NHIS அமௌண்ட் எவ்வளோ பே பண்ணியிருக்கீங்களோ அந்த அமௌண்ட்டை டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு கீழே வச்சு ஒரு ப்ரெஸ் பண்ணுங்கள், அந்த அமௌண்ட் ஆட் ஆகிக்கும். திரும்பவும் மேலே ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே போனீங்கன்னா வெதர் எனி ஒன் ஆஃப் யுவர் பேரண்ட்ஸ் இஸ் ஏ சீனியர் சிட்டிசன் 2வது ஆப்ஷன் கேட்குது. அதுலேயும் நோ கொடுத்துட்டு மேலே ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே போயிட்டு எலிஜிபிள் அமௌண்ட் ஆஃப் டிடக்ஷன் அப்படின்ட்டு உங்களுடைய NHIS அமௌண்ட் வந்திருக்கும். இதை சேவ் கொடுத்துக்கோங்க. உங்களுக்கு 80C அமௌண்ட்டும் 80D அமௌண்ட்டும் ஃபில் ஆகிட்டு வந்திருக்கும். திரும்பவும் மேலே ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே போங்க. ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே போனீங்கன்னா இப்போ நம்ம கொரோனா 1 டே சேலரி வந்து டொனேஷன் கொடுத்ததுனால 80G அப்படிங்கிற இடத்துல இருக்கிற ப்ளஸ் ஆட் 80G அப்படிங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ப்ரெஸ் பண்ணினதும் உங்களுக்கு டொனேஷன் டைப் அப்படின்னு வந்துட்டு செலக்ட் பண்ண சொல்லி கேட்கும். அந்த இடத்துல செலக்ட் கொடுத்துட்டு அதில் வர ஃபஸ்ட் ஆப்ஷனான டொனேஷன்ஸ் என்டைட்டில்டு ஃபார் 100% டிடக்ஷன் வித்தவுட் குவாலிஃபையிங் லிமிட் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணினதும் பேன் ஆஃப் டோனி அப்படின்னு கேட்கும். இந்த இடத்துல நம்ம 1 டே சேலரி வந்து சீஃப் மினிஸ்டர் பப்ளிக் ரிலீஃப் ஃபண்டு கட்டினதுனால அவங்களோட பேன் நம்பரை டைப் பண்ணிக்கலாம். இந்த பேன் நம்பர் தான் எல்லாருமே டைப் பண்ணுற மாதிரி வந்திருக்கும். அதுக்கடுத்தது நேம் ஆஃப் டோனி அப்படிங்கிற இடத்துல சீஃப் மினிஸ்டர்ஸ் பப்ளிக் ரிலீஃப் ஃபண்ட் அப்படின்னு டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணி முடித்ததுக்கப்புறம் அட்ரஸ் அப்படிங்கிற இடத்துல செக்ரட்டரியேட் சென்னை அப்படின்னு டைப் பண்ணிக்கோங்க.
டைப் பண்ணிவிட்டு மேலே ஸ்க்ரோல் பண்ணிட்டு போனீங்கன்னா சிட்டி அப்படின்னு கேட்கும். அங்கேயும் சென்னை டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிவிட்டு மேலே ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே போங்க. பின்கோடு கேட்கும். அந்த இடத்துல 6,09,000 அப்படிங்கிற பின்கோடை டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நம்ம டொனேஷன் கேஷ் மூலியமாக பே பண்ணோம்லா இல்லை அதர் மோடில் பே பண்ணுமான்னு கேட்குது. நமக்கு சேலரியில் டிடெக்ட் பண்ணதுனால டொனேஷன் இன் அதர் மோடுன்னு போட்டுட்டு 1 டே சேலரி நமக்கு எவ்வளோ டிடெக்ட் பண்ணாங்களோ அந்த அமௌண்ட்டை உங்களோட கால்குலேஷன் ஷீட் பார்த்து டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு கீழே வச்சு ஒரு ப்ரெஸ் பண்ணுங்கள். ப்ரெஸ் பண்ணினதும் உங்களுக்கு டோட்டல் டொனேஷன்ஸ் எலிஜிபிள் அமௌண்ட் ஆஃப் டொனேஷன் வந்துட்டு சேவ் அப்படிங்கிற ஆப்ஷன் கேட்கும். சேவ் கொடுத்துக்கோங்க. சேவ் கொடுத்ததும் உங்களுக்கு அடுத்த பேஜில் ஆட் ஏடிஜி டொனேஷன் அப்படின்னு வந்துட்டு ஒரு செக் பாக்ஸ் இருக்கும். அதுக்கு பக்கத்தில் லேன் ஆஃப் டோனி, நேம் ஆஃப் டோனி, அட்ரஸ், குவாலிஃபையிங் லிமிட், டொனேஷன் என்டைட்டில்டு, டொனேஷன் இன் கேஷ், அமௌண்ட் ஆஃப் டொனேஷன், டோட்டல் டொனேஷன் இந்த டீட்டெயில்ஸ்லாம் வந்திருக்கு. இது கரெக்டாக செக் பண்ணிவிட்டு அந்த செக் பாக்ஸை டிக் பண்ணிக்கோங்க. டிக் பண்ணிவிட்டு மேலே ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே போனீங்கன்னா அந்த டோட்டல் டொனேஷன் அமௌண்ட் வந்திருக்கும். அதுக்கு கீழே இருக்கிற ஆட் அப்படிங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ப்ரெஸ் பண்ணினதும் வெரிஃபை யுவர் டிடக்ஷன்ஸ் அப்படின்னு வந்துட்டு உங்களுக்கு ஏடிசி டீட்டெயில்ஸ், ஏடிஜி டீட்டெயில்ஸ், ஏடிடி டீட்டெயில்ஸ் இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்திருக்கு. இதில் ஏதாவது கரெக்ஷன் இருந்ததுன்னா நீங்கள் திரும்பவும் எடிட் கொடுத்து கரெக்ஷன் பண்ணிக்கோங்க. கரெக்டாக இருந்ததுன்னா அப்படியே விட்டுட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே வாங்க. வந்தீங்கன்னா உங்களோட டோட்டல் டிடக்ஷன்ஸ் ஏடிசி, ஏடிடி, ஏடிஜி இந்த அமௌண்ட் எல்லாமே வந்துட்டு கரெக்டானு செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணினதுக்கப்புறம் கன்ஃபார்ம் கொடுத்துக்கோங்க. கன்ஃபார்ம் கொடுத்தது உங்களுக்கு அடுத்த பேஜ் வந்திருக்கும். அதில் மேலே ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே போங்க. இப்போ பர்சனல் இன்ஃபர்மேஷன் வெரிஃபை பண்ணிட்டோம். கிராஸ் டோட்டல் இன்கமும் வெரிஃபை பண்ணிட்டோம். டோட்டல் டிடக்ஷன்ஸும் வெரிஃபை பண்ணிட்டோம். அதுக்கடுத்து டேக்ஸ் பெய்டு அப்படிங்கிற ஹெட்டிங்க்கு பக்கத்தில் இருக்கிற ஏரோவை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணினதும் உங்களுக்கு அடுத்த பேஜ் ஓப்பன் ஆகிருக்கும். இதில் டீட்டெயில்ஸ் ஆஃப் டேக்ஸ் டிடக்டட் அட் சோர்ஸ் டிடிஎஸ் ஆன் சேலரி இன்கம்னு வந்திருக்கும். அதில் டோட்டல் டேக்ஸ் டிடக்டட் அப்படிங்கிற ஹெட்டிங்க்கு பக்கத்தில் இருக்கிற ஷோ டீட்டெயில்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ப்ரெஸ் பண்ணினதும் இந்த இடத்துல நம்முடைய டிடிஎஸ் அமௌண்ட்டை நம்மளாக தான் ஆட் பண்ணணும். அதனால் ஆட் அனதர் அப்படிங்கிற ப்ளஸ் சிம்பிளை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ப்ரெஸ் பண்ணினதும் உங்களுக்கு ஃபார்ம் 26ASல டேன் ஆஃப் த டிடக்டர், நேம் ஆஃப் த டிடக்டர் என்ற டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்திருக்கும். இது எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்றது ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோவோட லிங்க்கை கிளிக் பண்ணி பார்த்து தெரிஞ்சுட்டு டவுன்லோட் பண்ணிவிட்டு அதில் இருக்கிற டேன் ஆஃப் டிடக்டர், நேம் ஆஃப் டிடக்டர், இன்கம் சார்ஜபிள் அண்டர் சேலரிஸ், டோட்டல் டேக்ஸ் டிடக்டட் இந்த டீட்டெயில்ஸ் நோட் பண்ணிட்டு வந்துடுங்க. நான் ஆல்ரெடி என்னோடய ஃபார்ம் 26AS வச்சு நோட் பண்ணிவிட்டேன். டேன் ஆஃப் டிடக்டர் அப்படிங்கிற இடத்துல நான் என்னுடைய சேலரி டிஸ்பர்ஸ்மெண்ட் ஆஃபீஸரோட டேன் நம்பரை டைப் பண்ணிக்கிறேன். நீங்கள் டேன் நம்பர் டைப் பண்ணும்போது கரெக்டான டீட்டெயில்ஸ் தான் டைப் பண்ணுறீங்களான்ட்டு ஒரு டைம் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அடுத்த ஸ்டெப் போய்க்கோங்க. இப்போ நேம் ஆஃப் டிடக்டர் அப்படிங்கிற இடத்துல எங்களுடைய சேலரி டிஸ்பர்ஸ்மெண்ட் ஆஃபீஸரோட நேமை டைப் பண்ணிக்கிறேன். டைப் பண்ணி முடித்ததுக்கப்புறம் இன்கம் சார்ஜபிள் அண்டர் சேலரிஸ், இப்போ என்னுடைய டேக்ஸ் வந்து 5 lakhsக்குள்ளே தான் வர்றதுனால அந்த இடத்துல எனக்கு 1 இந்த அமௌண்ட் வந்து ஃபார்ம் 26ASல வந்திருக்கு. அதனால் 1ன்னு டைப் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் டோட்டல் டேக்ஸ் டிடக்டட் அப்படிங்கிற இடத்துல டேக்ஸ் பெய்டு பண்ணாதனால 0ன்னு வந்திருக்கு. அதனால் 0 போட்டுக்கிறேன். 0 கொடுத்துட்டு கீழே ஒரு ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஆட் அப்படிங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணிக்கிறேன். சப்போஸ் உங்களுக்கு டேக்ஸ் அமௌண்ட் வந்துருந்ததுன்னா இன்கம் சார்ஜபிள் அண்டர் சேலரிஸ் அப்படிங்கிற இடத்துல உங்களுக்கு டிடிஎஸ் ஃபார்மில் என்ன அமௌண்ட் வந்திருக்கோ அந்த அமௌண்ட் போட்டுட்டு டோட்டல் டேக்ஸ் நீங்கள் எவ்வளோ கட்டியிருக்கீங்களோ அந்த அமௌண்ட்டை இங்கே போட்டுட்டு ஆட் கொடுத்துக்கோங்க. ஆட் கொடுத்ததும் வெரிஃபை ஆகிட்டு அடுத்த பேஜ் உங்களுக்கு வந்திருக்கும். இப்போ நீங்கள் மேலே ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே போனீங்கன்னா டோட்டல் டேக்ஸ் பெய்டு அப்படிங்கிற இடத்துல 0ன்னு வந்திருக்கு. அதை கன்ஃபார்ம் கொடுத்துக்கோங்க. கன்ஃபார்ம் கொடுத்ததும் அடுத்த பேஜில் ரிட்டன் சம்மரி அப்படின்னு வந்துட்டு திரும்பவும் எல்லா ஹெட்டிங்கும் டிக் ஆகிட்டு வந்திருக்கும். அடுத்து கடைசியாக இருக்கிற டோட்டல் டேக்ஸ் லேபிலிட்டி அப்படிங்கிற ஹெட்டிங்குக்கு பக்கத்தில் இருக்கிற ஏரோவை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணினதும் உங்களுடைய டோட்டல் டேக்ஸ் டீட்டெயில்ஸ் வந்திருக்கும். கிராஸ் டோட்டல் இன்கம், டோட்டல் டிடக்ஷன்ஸ், டோட்டல் இன்கம் இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்திருக்கு. இதுவும் உங்களுடைய இன்கம் டேக்ஸ் கால்குலேஷன் ஷீட்டில் இருக்கிற அமௌண்ட்டு கரெக்டானு பார்த்துக்கோங்க. அதே போல் காம்படிஷன் ஆஃப் டேக்ஸ் அப்படிங்கிற இடத்துல டேக்ஸ் பேயபிள் ஆன் டோட்டல் இன்கம் அப்படிங்கிற இடத்துல உங்களுடைய டேக்ஸ் அமௌண்ட் எவ்வளோ அது வந்திருக்கு. 5 lakhsக்குள்ளே டேக்ஸ் அமௌண்ட் இருக்கிறதுனால உங்களுக்கு ரீபேட் வந்து 12,500 வரும். அதனால் இது வந்து லெஸ் ஆகிட்டு 0ன்னு வந்துருச்சு.
வந்ததுக்கப்புறம் மேலே ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே போனீங்கன்னா டோட்டல் இன்ட்ரெஸ்ட் அண்ட் ஃபீ பேயபிள் அப்படிங்கிற இடத்துல 0ன்னு வந்திருக்கு. அதே மாதிரி டோட்டல் டேக்ஸ் ஃபீ அண்ட் இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிற இடத்துல 0 வந்திருக்கு. கன்ஃபார்ம் கொடுத்துக்கோங்க. கன்ஃபார்ம் கொடுத்ததும் திரும்பவும் ரிட்டர்ன் சம்மரி அப்படின்ற இடத்துல இந்த 5 ஹெட்டிங்குமே உங்களுக்கு டிக் ஆகிட்டு வந்திருக்கும். டிக் ஆகிட்டு வந்ததுக்கப்புறம் ப்ரொசீட் கொடுத்துக்கோங்க. ப்ரொசீட் கொடுத்ததும் திரும்பவும் உங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்திருக்கும். அதில் கிராஸ் டோட்டல் இன்கம், டோட்டல் டிடக்ஷன், டோட்டல் டேக்ஸபிள் இன்கம், அதுக்கப்புறம் எவ்வளோ டேக்ஸ் பே பண்ணுறீங்க, இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் கரெக்டாக செக் பண்ணிவிட்டு ப்ரிவ்யூ ரிட்டர்ன் அப்படிங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ப்ரெஸ் பண்ணினதும் ப்ரிவ்யூ அண்ட் சப்மிட் யுவர் ரிட்டர்ன் அப்படின்னு வந்துட்டு ஒரு செக் பாக்ஸ் வந்திருக்கும். அந்த பாக்ஸை டிக் பண்ணிவிட்டு மேலே ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே போங்க. இந்த இடத்துல ஒரு 3 ஃபீல்டு இருக்கும். நீங்கள் வேறு யாராவது வச்சு ஆடிட்டர் வச்சு டேக்ஸ் ஃபைல் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த 3 ஃபீல்டு ஃபில் பண்ணணும். இப்போ நீங்களே ஃபைல் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த 3 ஃபீல்டு ஃபில் பண்ண தேவையில்ல. அதனால் ப்ரொசீட் டு ப்ரிவ்யூ அப்படிங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ப்ரெஸ் பண்ணினதும் ப்ரிவ்யூ அண்ட் சப்மிட் யுவர் ரிட்டர்ன் வந்திருக்கும். இதில் உங்களுடைய எல்லா டீட்டெயில்ஸும் வந்திருக்கும். இது நீங்கள் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. சைடில் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா உங்களுடைய எல்லா டீட்டெயில்ஸும் இதில் வந்திருக்கும். இதெல்லாமே எனக்கு கரெக்டாக இருக்கிறதுனால நான் மேலே ஸ்க்ரோல் பண்ணிட்டு போயிட்டு ப்ரொசீட் டு வேலிடேஷன் அப்படிங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணிக்கிறேன். இப்போது வேலிடேஷன் சக்ஸஸ்ஃபுல்னு வந்திருக்கு. அதுக்கடுத்து வெரிஃபை அண்ட் சப்மிட்ன்ற ஆப்ஷன் மட்டும் பெண்டிங் இருக்குது. அதனால் கீழே இருக்கிற ப்ரொசீட் டு வெரிஃபிகேஷன் அப்படிங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணிக்கிறேன். ப்ரெஸ் பண்ணினதும் வெரிஃபை நவ் ரெக்கமெண்டட் அப்படின்ற ஆப்ஷன் வந்துட்டு இன்ஸ்டன்ட் வெரிஃபிகேஷன் வயா ஆதார் ஓடிபின்னு கேட்குது. நம்ம ஆதார் ஓடிபி வழியாக ஃபைலிங் வெரிஃபை பண்ணுறதா இருந்தால் அந்த ஆப்ஷனை டிக் பண்ணிவிட்டு மேலே ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே போயிட்டு கண்டினியூ கொடுத்துக்கோங்க. கண்டினியூ கொடுத்ததும் அடுத்த பேஜ் வந்திருக்கும். இதில் ஹவு டு யூ வாண்ட் டு வெரிஃபை அப்படின்னு கேட்குது. இதுக்கு ஐ வுட் லைக் டு வெரிஃபை யூஸிங் ஓடிபி ஆன் மொபைல் நம்பர் ரிஜிஸ்டர்டு வித் ஆதார் அப்படிங்கிற ஆப்ஷனை டிக் பண்ணிக்கிறேன். டிக் பண்ணிவிட்டு கண்டினியூ அப்படிங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணிக்கிறேன். ப்ரெஸ் பண்ணினதும் ஐ அக்ரி டு வேலிடேட் மை ஆதார் டீட்டெயில்ஸ்னு கேட்குது. அந்த இடத்துல இருக்கிற செக் பாக்ஸை டிக் பண்ணிவிட்டு ஜென்ரேட் ஆதார் ஓடிபி அப்படிங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணிக்கிறேன். இப்போ என்னோடய மொபைல் நம்பருக்கு ஒரு ஆதார் ஓடிபி வந்திருக்கும். அதை டைப் பண்ணிக்கிறேன். டைப் பண்ணிவிட்டு வேலிடேட் அப்படிங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ப்ரெஸ் பண்ணினதும் கன்ஃபார்ம் சப்மிஷன் ஆஃப் ரிட்டர்ன் அப்படின்னு கேட்குது. அந்த இடத்துல சப்மிட் அப்படிங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ப்ரெஸ் பண்ணினதும் யூ ஹேவ் சக்ஸஸ்ஃபுல்லி ஃபைல்டு அண்டு வெரிஃபைடு யுவர் ரிட்டர்ன் அப்படின்னு கேட்குது. நீங்கள் வெரிஃபை பண்ண ஃபார்ம் வந்து டவுன்லோட் பண்ணுறதா இருந்தால் டவுன்லோட் ஃபார்ம் அப்படிங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ப்ரெஸ் பண்ணினதும் உங்களுக்கு டவுன்லோட் ஆகிட்டு அக்னாலஜ்மெண்ட் அப்படின்னு வந்திருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இது போல் எளிமையான முறையில் நம்மளுடைய இன்கம் டேக்ஸை ஃபைலிங் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.